ஹலோ கைஸ், நம்ம இந்த வீடியோ என்ன பண்ண போகிறேன்னா, முதல்ல ரைட் ஃபார்ம் அதாவது கோல்ட் ஃபார்ம் ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோங்கிறத சொல்கிறேன். ஏன்னா போன எபிசோட் பார்த்துட்டு தெரிஞ்சிருக்கோம், ரைட் ஃபார்ம் இந்த எக்ஸ்பியே வரல. ஸோ நீ எக்ஸ்பி வந்தால் ஓகே, இல்லைன்னா அவ்வளோதான். இப்போ நீ எக்ஸ்பி வராது. நீ எல்லாம் மனுஷ ஜென்மம் தானா? ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ரைட் ஃபார்ம் வேலையை ஆரம்பிக்க போகிறோம். ரைட் ஃபார்ம் க்ரியேட் பண்ண முன்னாடி யாருக்கு என்ன பெட்டு கொடுக்கலன்னு நினைக்கிறேன். நம்ம இதுக்கடல கொஞ்சம் பெட்டு கொடுத்தா தான் அங்கே அடுத்து வில்லேஜர் ப்ரீடிங் ஹாலில் அடுத்து வில்லேஜர் ப்ரீட் ஆகணும். ஸோ அந்த மாதிரி பார்ப்போம். அது முடிச்சுட்டு தான் அடுத்த லேர் வைக்க முடியும். சரி, என்ன ஸ்டப்ஸ் எல்லாம் போன எபிசோட் பார்த்துட்டு தெரிஞ்சுருக்கேன், எல்லாம் நாசமாக போச்சு. ஸோ முதல்ல அதை கிராஃப்ட் பண்ணணும். கிராஃப்ட் பண்ணிட்டு வரேன். பெட்டு கொடுப்போம். மினிட் வடிவிடு ட்ரேடர் இந்த மேங்க்ரூவ் சாப்ளிங் கிடைக்குதுன்னு பார்க்க போனோம். இல்லை பெட் அடிக்க அப்போ ஒரு 2 க்ளோஸ் அவ்வளோதான். அது எப்படி வீலருங்க பண்ணணும். இவரை இங்கே போட்டுட்டு இவரை இங்கே மாற்றிடும். எமரால்ட் நமக்கு ஒரு பெட்டு. ஓகே, வேறு யாருங்க பெட்டு தேவையில்லைன்னு இருக்க மாட்டோம். அவ்வளோதான், நாங்கள் பெட்டு கொடுத்தாச்சு. இனிமேல் நம்ம வேலை என்னென்னா ஓகே அவைலபிள் பண்ணிட்டு நம்ம அடுத்து ரைட் ஃபார்ம் தேவையான வேலையை ஆரம்பிப்போமா. 2 ஸ்டாக் இலை ஈகளை பொழந்து கட்டி மண்டை பூத்தி வச்சுட்டு போயிடும். என்ன ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. இந்த ஃபார்ம் ஏரியாவில் கட்டவா? நம்ம ஃபார்ம் ஏரியா கட்டி ஏரியாவில் கட்டுற ரைட் ஃபார்ம் கிட்டே இருக்கு. அவுட் போஸ்ட்டு போயிட்டு அவுட் போஸ்ட் கிட்ட தான் இருக்குது. கிட்டே அவுட் போஸ்ட் போயிட்டு வருவியா? ஆமாம், அந்த பேட் உமன் அந்த இது இடத்துல இருக்கு, போர்ஷன் எடுக்கு. அந்த போர்ஷன் ஓகே, போர்ஷன் எடுக்கு. ஓகே, அதுக்கு மட்டும் போயிட்டு வந்தால் போதுமே. இங்கே ஸ்டார்ட் பண்ணி விட்டா போதுமே. நம்ம ஐஸ்கோலம் ஃபார்ம் ரைட் ஃபார்முக்கு மாற்ற முடியுமா? கோல்டும் ஃபார்ம் ரைட் ஃபார்முக்கு ஒரு வில்லேஜ் இருந்தால் போதுமே. ஒரு வில்லேஜ் இருந்தால் போதும். 20 வில்லேஜ் இருந்தாலும் ஒர்க் ஆகும்ல? ஒர்க் ஆகும், ஆனால் கொஞ்சம் பிளாக் அது கொஞ்சம் ஆகியத்தில் கட்டணுமே ஃபார்மு. அவ்வளோதான், சோலி முடிச்சு முடிச்சுட்டீங்க போங்க. ஏய், ஆனா அங்கோட்டு நீ பிளாக் பண்ணாத, அங்கோட்டு நீ தோண்டிடாத. தேங்க் யூ பைலா. நம்ம டிஸ்கஷனை கண்டினியூ பண்ணுவோம். இல்லை இது அப்போ நான் என்ன ஃபைட் ஆகுது ரொம்ப கண்டினியூ பண்ண விட மாட்டேன். நான் எவ்வளோ ஃபைட் ஆகிறோம் கெட்டுக்கு. நான் ரொம்ப கண்டினியூ பண்ண விட மாட்டேன். ஓய் என்ன வேலை பண்ணிட்டு நம்ம இப்போ ரைடு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பார்ப்போம். அப்போ இதுக்குள்ளே ஸ்பான் ஆச்சுன்னா ஓகே. இதுக்குள்ள ஸ்பான் ஆகாது. ஐ மீன் நான் என்ன சொல்ல வரேன், வழக்கமா ரைட் ஃபார்ம் மேட்ச்ல ஒரு 80 ஸ்கை லிமிட்ல கட்டுவாங்கல்ல. ஆமாம்,
இது இங்கே எடுக்கட்டும். நம்ம ஸ்கைல மட்டும் இது போல ஒரு பெரிய பாக்ஸ் கட்டி இது போல தண்ணி போட்டுட்டு இதை இங்க கொண்டு வந்து நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? ஆனா நல்லா இருக்கு. நல்லா இருக்கும்போது நம்ம நல்லா போய் அதை இருக்கும்போது போய் எதுக்கு எடுத்து யோசிச்சுக்கிட்டு போடுதா மேலேருந்து கீழே வந்து போதும் உங்களுக்கு அது அப்படியா? மேல இருந்து அப்படியே கீழே ஊத்தணும். ஓ நைஸ் ஐடியா. ஓகே அப்படியே பண்ணலாம். பட் அது ஒர்க் ஆகுமான்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட். ஆமாம்ல லாஜிக்கலா பார்த்தா அது ஒர்க் ஆகும். லாஜிக்கலா பார்த்தா இல்ல, நமக்கு இது இருக்கிய ஞானம் படி அது ஒர்க் ஆகும். பட் கண்டிப்பா அது ஒர்க் ஆகுறதுக்கு ஏதாச்சும் ஒரு மெக்கானிக்ஸ் வச்சிருப்பாங்க. அது ஃபர்ஸ்ட் கிடையாது பண்ணணும். மேலே வந்து பிளாட்ஃபார்ம் மட்டும் கட்டி விடணும். நம்ம இப்ப மேல அந்த ஒரு பிளாட்ஃபார்ம் மட்டும் கட்டிட்டு ஒரு டனல் போல கட்டி நான் இதுல மட்டும் கொண்டு கொடுத்தாகும். இந்த லாபத்தை என்ன பேசுறோம், நமக்கு ஆல்ரெடி கலெக்டிங் செஸ்ட் எல்லாம் ரெடி ஆகுறாரு. ஓகே ஆனா இந்த இங்க இருக்க ஷார்ட் இங்க இருக்க இந்த சிஸ்டம் மாத்தி நான் இங்க எங்கேயாச்சும் நம்ம பெருசா வச்சு இங்க இருக்க சுகர் இருக்கு, இந்த கோல்ட் இருக்கு, இந்த அயன் இருக்கு, ரைட் ஃபார்ம் எல்லாத்தையும் செட் பண்ணி ஒரு பெரிய சிஸ்டம் ஒன்று செட் பண்ணி வச்சலாம். நைஸ் ஐடியா. அப்படியே பண்ணலாம். இப்ப இதுல ஒரே ஒரு கன்சர்ன் என்னன்னா, இப்ப நம்ம இங்க கெட்டுனா அது அங்க ஒரு வில்லேஜர் பிரீடர்னு ஒண்ணு தெரியுது பாத்தியா, அதுல இன்டர்ஃபியர் பண்ணுவாங்க கேள்வி. அது 100 பிளாக் தள்ளி தானே இருக்குது, அந்த அது பிரச்சனை ஆகாது. 100 பிளாக் தள்ளி தான் இருக்கு. எஸ் அது கணக்கு பண்ணி தான் கெட்ட வச்சுருந்துச்சு இந்த இடத்துல. இது ஈகளுக்கு என்ன ஆச்சு? இது சும்மா போய் தீர வந்துட்டு இருக்கு. நான் கொஞ்சம் மென்டல். எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நேஷனல் ஐடியால ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே தரலேருந்து 130. ஓகே நான் இல்ல இதுதான் சென்டரா எடுத்துருக்கேன். இது ஒன்று மூணு வச்சணும். நீ எலிவேட்டர் பண்ணிட்டு இருக்க? ஆமாம். எங்க கழுதுன்னு ஒருத்தர் இருக்கா, நான் பெரிய புல் இருக்கானே, இந்த சுகர் கேன் ஃபார்ம் ஒழுங்கா பில்டு பண்ண சொல்ல. அதான் பண்ணேன். அதுக்கு பார்த்து அது ஒரு மொட்டையாக இருக்குது. நீ உன கை ஒன்று அதில் காட்டு. என் கையில் ஒரு வண்ணமே இல்லை. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாத. 4 5 6 7. A few inches later. குழம்பிச்சு. நான் கரெக்டா நான் கரெக்டா 120 130 பிளாக் ஷெடி தான் எடுத்தேன். ஓகே ஓகே நல்லா இருக்கு. இந்த பிளாக் இங்கிட்ட எவ்வளவு ப்ரோ? உனக்கு ரைட் சைடில் ஒரு பிளாக்கு, லெஃப்ட் சைடில் 2 பிளாக்கு. லெஃப்டில் லெஃப்ட்ல 2, அதில் 1, ரைட்ல 1, அப்புறம் பேக்கில் 3. ஓகே அப்புறம் அதை ஃபுல் பண்ணு. என்கிட்ட ஒரு லூஸ் கால்மான ஐடியா இருக்கு, அதை பண்ணவா? பண்ணு. போதில்லை இல்லை, ஏன்னா தோணி போல இந்த சைடு ஒரு 8 பிளாக், 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 அவ்வளோதான். எல்லா சைடும் 8x8 8x8 போடு. ஒன்பதாவது பிளாக்ல நடுவில் மட்டும் மட்டை நீ கையில் வச்சுக்கிற வை, நான் சுற்றி கவர் பண்ணி. ஓகே அப்போ நான் இதில் போட்டிருக்கேன் பாரு, சைடில் ஒரு பிளாக் வச்சுட்டு வச்சா அதான் காம்பவுண்டு. அதை கலெக்ட் பண்ண அவ்வளோதானே. அதை கனெக்ட் பண்ண. What's going on? Ding ding. இது எப்படி ஒர்க் ஆகும்லாம் எனக்கு தெரியாது, இப்போலே சொல்லிட்டேன். சும்மா ஒவ்வொரு கார்னர்லயும் வச்சு பார்க்கணும், எப்படியாச்சும் ஏதாச்சும் ஒர்க் ஆகும். சந்தோஷம், ஒட்டுமொத்த இடமா தண்ணியாச்சு. எஸ்
இது ஃபுல்லாக பிளாக் ஆயிடுச்சு. இதுதான் நான் வந்து இது இந்த இதை எடுத்துட்டு வர சொன்னேன் தெரியுமா, சைனு. சைன் இருக்கு. சைன் எடுத்துட்டு வர சொன்னேன். கரெக்ட். ஓகே. இந்த 3 இது இந்த சைடுல ஒரு இது இந்த சைடுல ஒரு இது தோண்டிட்டு சுத்தி நம்ம சைன் ஊட்டிடுவோம், தண்ணி வராது. ஓகே. A few moments later. ஒரு வில்லேஜர் இந்த சைடுல இங்க இருந்து ஒழிச்சு வச்சலாமா, இல்ல இதுக்கு அடியில ஏதாச்சும் ஒழிச்சு வச்சுட்டு என் கணக்கு கரெக்டா இருந்தா இது பிரச்சனை இருக்காது. ஓகே, அப்போ ட்ரை பண்ணுவோம். அந்த இதை மட்டும் நோட் பண்ணிக்க, தப்பாச்சுன்னா வில்லேஜர் ஊர் ஃபுல்லா சுத்திடுவான். வில்லேஜர் ஊர் ஃபுல்லா சுத்திடுவான், அவனை திருப்பி ஏற்க வேண்டியது இருக்கும். ஸோ ரெடியா இருக்கும். ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, அப்போ போகலாம். போ கீழே போ. எப்படி கரெக்டாக அந்த ஒரு பிளாக்ல போய் இடிச்சுது. கரெக்டாக குறுக்கு அடியில் கீழே குறுக்க போட்டிருக்கிறதுல ஏதாச்சும் சைன் இருக்கு. இங்க ஒரே ஒரு பிளாக்ல மட்டும் தண்ணி வருது. இந்த ஒரு பிளாக் தண்ணியை வச்சு அடைச்சு சொல்றேன். சைன் இருக்கா? சைன் இருக்கு. வெயிட் பண்ணு, மேலே வர. லாஸ்ட் ஒரு இந்த நடுவில் மட்டும் ஒரே ஒரு பிளாக்ல தண்ணி வருது பார்த்தியா? அவன் மட்டும் அடைச்சு நல்லா இல்ல பாக்க. உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும். ஒரே சென்டர் பிளாக் மட்டும். டெக்னிக்கலா சொல்றேன், நான் போட்ட பிளாக் எல்லாம் கரெக்ட் தான். என்ன 4x4 இருக்கு, அதுல 1x1 வச்சு அவ்வளவுதான் வித்தியாசம். ஆல்சோ லைட்டா ஆப்செட் பண்ணி இல்ல கரெக்டான கணக்கா போட்டிருக்கோம். ஆமாம் கரெக்ட். ஆமாம் கரெக்டாக தண்ணி நடுவில் தான் வருது. இந்த சைடுக்கும் ஒரு பிளாக் ஒன்றை சைட்ஸ் இருக்குல்ல, 3 சைன் இருக்கு. என்ன பண்ண போறேன், இந்த சைடு பிளாக் உடச்சிட்டு கரெக்டா சென்டர்ல மட்டும் ஒரு பிளாக் மட்டும் ஃப்ரீயா இருக்கும். அந்த ஒண்ணுதான் நம்ம சென்டர் பிளாக். வில்லேஜர் மேல இந்த இடத்துல டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதா இல்ல? ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமா? ஆனா இது 196ல இருக்கு. கீழே வில்லேஜர் இருக்குது 60 சம்திங்ல தான் இருக்கும். ஆமாம் அதுக்கும் கீழே இதுக்கான ரேஞ்ச் இருக்கும். இது நான் கூகுள பார்த்து சொல்றேன், வெயிட் பண்ணு. கூகுள் சொன்னது 128 into 32 into 128. எனக்கு மேக்ஸ் வராது. ஆமா, ஒரு வில்லேஜர் மேல டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். பண்ணிடுவோமா? எவ்வளவு அசால்ட்டாகவும் சொல்றது தெரியுமா? பண்ணிடுவோமா? ஒரு வில்லேஜர் மேல டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். அந்த வில்லேஜர் இந்த சேம்பர்ல இருந்து ஒரு 32 பிளாக் 32 பிளாக்ல 32 இந்த சேம்பருக்கும் அந்த வில்லேஜருக்கும் ஒரு 32 பிளாக் கேப் உள்ள இருக்கு. இது வில்லேஜர் டேரக்டர் இதுக்கு அடியில் வச்சு விட்டா போதும் இல்லை இந்த இடத்துல? இதுக்கு அடியில் வச்சு போதும். ஓகே ஓகே, சரி வில்லேஜரை கொண்டு வருவோம். சரி, நான் இப்போ வில்லேஜர் ரைட் பண்ணப்பட்டு கட்டு தான் இது. ஆனால் வில்லேஜர் ரைட் டிரான்ஸ்போர்ட் பண்ணது இது வாட்டர் எலிவேட்டர் டிரான்ஸ்போர்ட் பண்ணுவோமா? வாட்டர் எலிவேட்டர் இருக்குங்களா? இது அந்த வில்லேஜர் எவனாச்சும் ஏதோ ஒரு வில்லேஜர் எங்கிட்ட கூட்டிட்டு இங்க கூட்டிட்டு வந்து கீழே இருந்து ஒரு வாட்டர் எலிவேட்டர் இருக்கும். வாட்டர் எலிவேட்டர் சீட்டை இதை வச்சு மேல இருக்கும். மேல இங்க வந்துட்டு அந்த சேம்பர் இருக்கும். என்ன ட்ரான்ஸ் எடுத்துட்டு இருக்கு? கீழே தண்ணி தானே கிடக்கு. அது இல்லை, வாட்டரை எம்எல்ஜி பண்ணலான்னு குதிச்சேன். கிட்ட வந்ததும் தண்ணி வெள்ள மாதிரி இருந்தது. அது என்ன லேக்னு தெரியல. சரி, நீ அந்த வில்லேஜரை டிரான்ஸ்போர்ட் பண்ணிட இந்த பில்லர் கீழே கூட்டிட்டு வர
ஓகே. இந்த வில்லேஜர்ல அந்த தண்ணிய நடுவுல இருக்க பில்லர்ல வெளியில வச்ச பில்லர் கிட்ட கூப்பிடுவா. நான் இங்க வில்லேஜருக்கு ஒரு சும்மா ஒரு பேஸ் கட்டிட்டு இருக்கேன். வில்லேஜர் இருக்கணும், வளர்ந்த வில்லேஜர். நைஸ். இதே போல ஒரு ஸ்டேக் மட்டும் எடுத்துக்க ஆரம்பிச்சேன். 1 2 3 பிளாட்ஃபார்ம் என்ன இவ்வளோ பெருசாகிட்டு இருக்கு? சின்னதே போதுமே. ஆமா, சின்னதே போதும். பெட்டி அந்த வில்லேஜர் வந்து பெட்டிக்கு மேல நிக்கிற மாதிரி போட்டுக்கோ. அந்த வில்லேஜர் சைடுல 2 வால் போட்டுக்கோ. மேல சைட் அந்த வால் போட்டதுக்கு சுத்தி ஒரு லேயரா இது போட்டுக்கோ, லீஃப் போட்டுக்கோ. மேல வந்துட்டு இது வாட்டர் ஒன்று பிளேஸ் பண்ணி விடுறேன். நான் மேல வர்றேன். ஓகே நான் பண்ணுறேன். ப்ளேஸ் பண்ணிட்டேன். கூட இருக்குது. சரி ப்ரோ, இது அடுத்து இதில் கண்டினியூ பண்ணுவோம் நாளைக்கு. அந்த விட இதோட முடிச்சுக்கிறேன். இனி அடுத்த எபிசோட் வந்து கண்டினியூ பண்ணும். ஆனால் இது ஏற்கனவே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இனி இதுக்கு மேலே இருக்க முடியாது. ஸோ அடுத்த எபிசோட் வந்து கண்டினியூ பண்ணிக்கிறேன்.